அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்க. அழுகுறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ரிசப்க்கு வந்து ஒரு பார்சல் வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்கேன் ரிசப்க்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வீடியோ வந்து லேட்டாக வருமா என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, நேபாளில் வந்து பாப்பாவோட பர்த்டே. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விஷ் பண்ணுங்கள் என்னோடய பாப்பாவுக்கு வந்து 4 years கம்ப்ளீட் ஆகிட்டு 5 years வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய பாப்பாவுக்கு விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன், ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஈவினிங் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பா பேரில் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசப் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிசப்க்கு வந்து ஃபீடிங் பாட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ நெட்லி நான் வாங்கியிருக்கேன் ஆன்லைனில். ஸோ அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணணும். இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரேட் எவ்வளோ? ரேட்டு 70. எங்கள் ரேட் இல்லை 70. இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினாரு. ஸோ ஃபீடிங் பாட்டில் வந்து நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து ரிசப்போட பழைய ஃபீடிங் பாட்டிலு. இப்போ வந்து இது வாங்கியிருக்கோம். அப்புறம் நான் மீஷோலையும் ஒரு ஃபீடிங் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, பிளாஸ்டிக் நல்லா இருக்கு. ml மாதிரி இருக்கு. ml 250 ml 250 ml 25 ml 200 ml 175 ml 150 ml 125 ml. நல்லா இருக்கு. கம்பெனி நல்லா இருக்கு. இது நிப்பல். ஸோ இது வந்து நம்ம வாட்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா மில்க்கு கூட கொடுக்கலாம், இது வேணால் யூஸ் பண்ணலாம். பட் நான் இதில் வந்து வாட்டர் மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். இதோட நிப்பல் வந்து ஓட்டை பெருசாக இருக்குது, அதனால் சேஞ்ச் பண்ணிட்டேன். பொறை ஏறுது ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு அடிக்கடி இந்த நிப்பலை கொடுத்தா. அதுக்கு நிப்பல் வாங்கிறதுக்கு ஃபுல் பாட்டிலே வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. 70 rupees ஒர்த்து தான். குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது, பிளாஸ்டிக் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரிசப்க்கு வந்து ஃபார்மா மில்க் பவுட்ரு வாங்கியிருந்தோம். பிராண்டோட பேர் வந்து அமுல் ஸ்ப்ரே. இதுக்கு முன்னாடி லாக்டோஜன் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அது ரொம்ப ரேட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து ரேட்டு கம்மி, அதனால் வந்து அமுல் ஸ்ப்ரே ஃபார்முலா மில்க் பவுட்ரு வாங்கிட்டு வந்தாங்க. அவ்வளோக்கா குடிக்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் ஃபார்முலா மில்க்கு. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா தான் குடிக்கிறான் ரிசப். ஸோ ஃபீடிங் பாட்டில், அதுக்கப்புறம் ஃபார்முலா மில்க் பவுட்ரு, ஹெல்த்து மிக்ஸு எல்லாம் ஒரு 800-900க்குள்ளே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்பும் சாப்பிட்டான், நாங்களும் சாப்பிட்டோம். ஸோ இனிமேட்டுக்கு வாங்க கண்டினியூ பண்ணலாம் வீடியோ. இவ்வளோ துணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காய போடணும். நிறையா துணி எல்லாம் நிறையா சேர்ந்தால் தான் எனக்கு வந்து துவைக்கிறதுக்கு வந்து மனசு வரும். ஸோ இவ்வளோ துணி இருக்குது, எல்லாமே துவைச்சி முடிச்சாச்சு. இனிமேல் தான் காய வைக்கணும். காய போடுற இடம் வந்து ரொம்ப ஹைட்டு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து எட்டாது. நல்லா ஹைட்டுன்னா ரொம்ப கஷ்டம் தானே, முக்கி எடுத்து பிடிச்சி துணி காய வைக்கணும். ஸோ என்னால் முடியாது. அதுக்கும் மேலே அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து இன்னும் வலி இருக்குது. அதனால் நான் வந்து துணி காய போட மாட்டேன், ரிஷப் அப்பா தான் போடுவார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்சல் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் பார்சல், ரிசப்காக வாங்கினது. வாங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஆச்சி பிராண்ட்லேருந்து ஹெல்த் மிக்ஸ் வாங்கியிருந்தோம். பை 1 get 1 ஃப்ரீ. இது வாங்கினா இது ஃப்ரீ, இது வாங்கினா இது ஃப்ரீ. ஸோ இது 2 வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பார்சல். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் பண்ணுறேன், விடுங்க. இந்த மூஞ்ச பாருங்கள் எப்படி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் பண்ணியாச்சு. வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள. ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ்ஷு. ஸோ இந்த ப்ரஷ் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் அவன் சேட்டையை. ஐயோ ஐயோ, இந்த ப்ரஷ் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, பிளாஸ்டிக்கில், நல்ல கலர். இந்தாப்பா விளாடு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபீடிங் பாட்டில். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபீடிங் பாட்டில். ஸோ இது வந்து கேப், மேலே போடுற கேப். அதுக்கப்புறம் அது போடுறோம். அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து நிப்பல். ஸோ நான் வந்து ஸ்டீலில் வாங்கினேன். இது ஸ்டீல் தானே? ஸ்டீலா சில்வரா? சில்வரில், சில்வர் இல்லையா? ஆமாம், ஸ்டீல் தான், ஸ்டீல் மெட்டீரியல். ஸோ நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதில் வந்து மில்க்கு வாட்ரு போட்டால் சூடாக இருக்குமா இருக்காதான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். காசு 246, 246 ரூபா. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபீடிங் பாட்டில் இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் கொடுக்கறத விட இந்த மாதிரி ஸ்டீலில், சில்வரில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓகே, நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது வந்து சேம் குட்டி கிளாஸ் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள். அழுகுறான். கொடுங்க 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 கொடுங்க. Macam mana? ப்ரெஷ்ஷு கொடுக்கணுமா? அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரிஷப்க்கு ப்ரெஷ்ஷு. ஆனால் இந்த மாதிரி திங்ஸ்லாம் ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்து கொடுக்கணும். இந்த கப்பில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பால் ஊற்றி கூட கொடுக்கலாம். ஸோ ட்ராவலில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல, அப்போ டக்குன்னு பால் தண்ணி ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது. வந்து இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டில் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ வாங்கிட்டேன், நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? மிக்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை, பச்சை பயிறு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. பாதாம், முந்திரி, உளுந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வாங்கியிருக்கேன். பட்டு பை 1 get 1 ஃப்ரீ. ஓகே தான். ரேட் என்ன? 86, 289. ஓகே ஓகே, ஒர்த்து தான்.
ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் 20 வந்து பாப்பாவோட பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன பூஜை பண்ணி பாப்பா பேரில் சாமி கும்பிடலான்னு சொல்லி ரிஷப் பாப்பா வந்து பழம் பூலாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஸோ நேபாளே வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிம்பிள் டெக்கரேஷன் தான், அவ்வளோ பெருசுலாம் கிடையாது. கேக் சேக்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். ஓகே வாங்க பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இங்கே ரிஷப் தூங்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏந்திரிக்கலை. நைட்டு தூங்க மாட்டான், பகலில் தான் தூங்குவான். 3 விளக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போது அகல் விளக்கு தான் வச்சுருக்கேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் பூ, பழம், அப்புறம் விளக்குல திரியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ வந்து விளக்கு ஏற்றலாம். நீங்களும் சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. இப்போ வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். விளக்கு ஏற்றும் போது வந்து ஒரே தீக்குச்சியில் வந்து 3 விளக்கு ஏற்றலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு பார்த்தேன். பட் முடியல. அதனால் வந்து டக்குன்னு கீழே போட்டேன். அது வந்து துணி மேலே போய் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் துணியை தட்டி விட்டேன்னா ரிஷப் டேடி மேலே போய் விழுந்துருச்சு. ஸோ நான் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல, ஏன்னா ஏன் தப்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க. நல்லபடியாக பாப்பா பேரில் வந்து சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருமே, ரிஷப், நான், ரிஷப் பாப்பா 3 பேரும் ஜாலியாக கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ஸோ நீங்களும் பாப்பாவுக்கு விஷ் பண்ணுங்கள், நீங்களும் சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ரிஷப்போட ஆட்டத்தை எப்படி ஆடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பை பை.